ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முன்கூட்டியே வரவு வைக்கப்படுமா? தமிழக அரசாங்கம் அதற்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 13 மகளிர் உரிமை தொகை வருமா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்கேன். எதனாலனா நாளை, அதாவது செப்டம்பர் 14 செப்டம்பர் 15 2 நாட்களுமே வங்கி விடுமுறை நாட்கள் ஆகுது. செகண்ட் சாட்டர்டேன்றதுனால 2வது வார சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பது காரணத்தினால வங்கி விடுமுறை நாள் என்பதனால செப்டம்பர் 13 வரவு வைக்கப்படுமான்றது தெரியல. இன்னும் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு கரெக்டாக கொடுக்கல. ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதற்கான அறிவிப்பு வெளியாகுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய அப்ளிகேஷன் விரிவுபடுத்தணும், பயனாளர்கள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு வெளியாகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எதனாலனா செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு, அது மட்டுமல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடங்கி 1 வருட காலம் கிட்ட ஆகிறது. 1 வருடம் முடிந்த காரணத்தினால புதிய பயனாளர்கள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அறிவிப்பு வெளியாகுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விரிவடைவதற்கான கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு வெளியாகலாம். எதனாலனா 1.5 லட்சம் பேர்கிட்ட புதிய ரேஷன் அட்டையை விண்ணப்பித்து பெற்றுள்ளன. அந்த 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்கணுன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் தமிழக பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிதி ஒதுக்கீடு, கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நிதி ஒதுக்கீட்டில் ஒரு 2,30,000 பேருக்கிட்ட கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பதற்கான நிதியை சேர்த்து தான் வழங்கியிருக்காங்க. அதனால் கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு வெளியாகுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கூட்டுறவுத்துறையில் ஒர்க் பண்ணவங்க, துப்புரவு பணியாளராக ஒர்க் பண்ணவங்க, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் சேர்க்கப்படலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்காரோ இல்லை மாவு, அதாவது தமிழக அரசாங்கம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் காப்பக மையம் சொல்லிட்டு இருக்கோம். அதில் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஒரு மாதம் 3000 தான் பென்ஷன் வாங்குவாங்க. அவங்களும் கூடுதல் பயனாளிகளாக சேர்ப்பதற்கான அறிவிப்பு வெளியாகின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அரசு அலுவலர்கள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், அவர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இப்போ பென்ஷன் வாங்குறவங்க பார்த்திங்கனாக்கா ஒரு 3000க்குள்ளே, அதாவது 5000க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மகளிர் உரிமை தொகையில் கூடுதல் பயனாளிகளாக சேர்க்கப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆன அப்ளிகேஷனையும் கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு வெளியாகின்ற மாதிரி தமிழக அரசாங்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இது தொடர்ந்து நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி பல்வேறு அப்டேட்டுகளை நம்ம போட்டுட்டு வரோம். கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு வந்தோடனே நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.